யாத்திரை என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி வசூல் செய்த அண்ணாமலை பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் என்று கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் மின்கட்டண உயர்வாலும் பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரியாலும் கோவையில் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்து வருகின்றன என்று கூறியுள்ளார். ஆனால் உதயநிதி கல்லை எடுத்து காட்டுவது, போட்டோ எடுத்து காட்டுவது என கவன ஈர்ப்பிற்காக தேவையில்லாததை செய்து கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளாக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலை கோவைக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறிய சிங்கை ராமச்சந்திரன், இதை செய்வேன் அதை செய்வேன் என அண்ணாமலை சொல்வது அப்பட்டமான பொய் என்று தெரிவித்துள்ளார். ஜெயிக்காத ஒருத்தருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்ணாமலை பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா பாத்தீங்கன்னா ஹாபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஹாபிச்சுவல் லையர்னா என்னன்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, பொய் நம்பர் 1, 20,000 புக் படிச்சேன், 13-14 நாட்கள் வளர்ந்துட்டு 20,000 புக் படிக்க முடியாது. பொய் நம்பர் 2, இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட, லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது. இப்ப மால் ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பொய் பொய் பொய், அண்ணாமலைனா பொய், பொய்னா அண்ணாமலை, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அவர் என்ன நினைச்சுக்கிறார், என்ன வேணா சொல்லிக்கலாம், எப்ப வேணா சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கு மீறி கேள்வி கேட்டா மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ற நிலையில தான் அவர் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருவர்னால கண்டிப்பா கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கறத 100% மக்களே நம்புறாங்க.